வணக்கம் மக்களே, இன்னும் கட்சி குஜராத் அதில் தான் சுற்றிட்டு இருக்கோம். அடுத்து நம்ம போகக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா மிக பழமையான நகரம். சுமார் 5000 வருஷத்துக்கு முன்னாடி செழிப்பாக இருந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை சேர்ந்த தொலவீரா சிட்டிக்கு தான் ட்ராவல் பண்ண போகிறோம். புஜில் இருந்து 200 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற தொலவீராக்கு பஸ்ஸு தான் இங்கே ஈஸி மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டாக இருக்குது. பஸ்ஸில் எனக்கு கிடச்ச சீட்டை பாருங்கள் மக்களே. அந்த ஊர் பசங்களோட சும்மா பஸ்ஸோட டாப் சீட்டில் வேறு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. தொலவீரா இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா காதிர் பெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐலாண்டில் தான் இருக்குது. இந்த ஐலாண்ட் ஆக்சுவலாக கிரேட் ரேன் ஆஃப் கட்ச் அதில் சேரக்கூடியது. சுற்றி ஃபுல்லாக தண்ணி வற்றி போய் உப்பு படலமாக தான் காட்சியளிக்குது. இந்த இடம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குமே. ஒரு 6 ஹவர்ஸ் ட்ராவலுக்கு அப்புறமா தொலவீரா ஈவினிங் போல் ரீச் ஆகிட்டோம். இங்கே ஸ்டேக்கு பார்த்தீங்கன்னா தொலவீரா டூரிசம் ரெசார்ட் தான் ஒன்லி ஆப்ஷனாக இருக்குது. இந்த தொலவீரா டூரிசம் ரெசார்ட்டில் டார்மெட்ரி அண்ட் ரூம்ஸ் அவைலபிளாக இருக்கும். நான் ஒரு டார்மெண்ட்ரியை புக் பண்ணிவிட்டு அங்கே கிடைச்ச அவங்களோட ஃபுட்டை சாப்பிட்டு மட்டே ஆகிட்டேன். இந்த தொலவீரா பார்த்தீங்கன்னா கிமு 3000 ஒரு சின்ன ஃபோர்ட்டிஃபைட் செட்டில்மெண்ட்டாக உருவாச்சு. 2 முக்கியமான ரிவர்ஸ் மன்சர் அண்ட் மன்ஹர் அதுக்கு நடுவில் தான் இந்த சைட் சிச்சுவேட் ஆகிருக்கு. அப்பர் டவுன் சிட்டாடல், மிடில் டவுன் அண்ட் லோவர் டவுன் என்று 3 டவுன்ஸாக பிரிக்கப்பட்டிருக்கு. லோவர் டவுன் தவிர மற்ற 2 டவுனும் சுற்றியுமே ஃபோர்ட்டிஃபைட் வால் கட்டப்பட்டிருக்கு. இதில் இருக்கிற எல்லா விஷயமே 5000 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ வெல் பிளான்டு சிட்டியாக எப்படி கட்டியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தாவே அடடே ஆச்சரியக்குறியாக தான் இருக்குது. உள்ளே நுழைஞ்ச உடனே 2 சர்வீஸ் ரிசர்வாயர்ஸ் பார்க்க முடியும். ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் சர்வீஸ் ரிசர்வாயர். மன்ஹர் நதியிலிருந்து இங்கே தண்ணி சேமித்து வைக்கப்பட்டிருக்கு. மொத்தம் 17 கேட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் முக்கியமான கேட் ஒன்று சவுத் கேட். இந்த கேட் மூலிமா சதர்ன் எண்ட் அண்ட் சர்வீஸ் ரிசர்வாயர்ஸை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சிட்டாடலோட வெஸ்டர்ன் எக்ஸ்டென்ஷன் பைலிக்குள்ளே என்ட்ரு ஆனோம்னா இங்கே ஃபுட் ஸ்டோரேஜுக்காக கிரானரிஸ் கட்டி வச்சுருக்காங்க. அடுத்து இங்கே பீட் இண்டஸ்ட்ரி, பேங்கிள் இண்டஸ்ட்ரின்ட்டு பல முக்கியமான ஃபேக்ட்ரிஸ் அமைக்கப்பட்டிருக்கு. அப்படியே சுற்றி நார்த் சைட் வந்தோம்னா மல்டி பர்பஸ் ஸ்டேடியம் பார்க்க முடியும். இந்த கிரவுண்ட் ஏதாச்சும் செரிமோனியல் அண்டு சந்தை ட்ரேடிங் பர்பஸஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. தொலவீராவோட மிக முக்கியமான சிக்னிஃபிகன்ஸ் பார்த்தோம்னா இங்கே சைன் போர்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை வேறு எந்த ஹரப்பன் சிட்டிலையுமே பார்க்க முடியாது. என்னென்னா ஹரப்பன் சிவிலைசேஷன் எழுத்து வடிவம் கொண்ட நாகரிகம்னு நம்மளுக்கு தெரியும். பட் அவங்க ரிட்டன் ஸ்கிரிப்சர்ஸை இன்னும் யாரும் டெசிஃபர் பண்ணலை. இந்த சைன் போர்ட் இருக்கிற இடத்துக்கு நேராக தான் ரொம்ப முக்கியமான நார்த் கேட் இருக்குது. இங்கேருந்து தான் மற்ற டவுன்ஸ்க்கு ஆக்சஸ் கிடைக்கும். இந்த நார்த் கேட் மூலிமா சிட்டாடல் என்ட்ரு ஆகலாம். மொத்தம் சிட்டிலேயே ஹைட்டான இடம் இந்த சிட்டாடல் தான். ஸோ இங்கே தான் ஆதிக்கம் அதிகம் உள்ள மக்கள் வாழ்ந்திருப்பாங்கன்னு தெரிய வருது. பக்காவான சர்க்குலர் வீடுங்க, ப்ராப்பர் ட்ரைனேஜ் சிஸ்டம் இதெல்லாம் இருக்கிற இடம் தான் இந்த சிட்டாடல். ஹரப்பன் சிட்டிஸோட இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா கிராஸ் ரோட் ஜங்ஷன். ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே 90 டிகிரிஸ் ஆங்கிளில் கட் ஆகும். சுற்றி பார்த்துட்டு மியூசியம்குள்ளே என்ட்ரு ஆனால் அங்கேயும் ஆச்சரியம் பல. தொலவீராவோட ஆர்டிஃபேக்ட்ஸ், பாட்ரியில் மினியேச்சர் அண்ட் பெர்ஃபோரேட்டட் பாட்ரி, விதவிதமாக வளையல் பொருட்கள், மனுஷனுங்க ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண மெட்டல் காப்பர் அதில் செஞ்ச பல ஆப்ஜெக்ட்ஸ், சிற்பியில் செய்யப்பட்ட பொருட்கள், சண்டை செய்ய கல்லில் செஞ்ச கத்தி, இவங்க உண்டிகோலும் யூஸ் பண்ணியிருக்காங்க. வியக்கிற விஷயம் என்னென்னா பொருள் எடையை செக் பண்ணுறதுக்கு அப்போவே எடைக்கல் வச்சுருக்காங்க. பீட் இண்டஸ்ட்ரி பற்றி நம்ம முன்னாடியே பார்த்தோம். இந்த பீட்ஸ் வேரியஸ் ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் லைக் அகேட், லாப்பிஸ் லசுலி, ஜாஸ்பர் அது போல் பொருட்களில் செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி தான் ஹரப்பன் சீல்ஸும். இந்த சீல்ஸ் அடையாளத்துக்கு யூஸ் பண்ணியிருக்கலான்ட்டு தெரிய வருது. என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் இந்த மக்கள் விடலை. டெரக்கோட்டாவில் செய்யப்பட்ட சின்ன சின்ன பொம்மைகள் அண்ட் அந்த காலத்து செஸ் விளையாட்டு, இது போல் பல விஷயங்கள் இங்கே நம்ம பார்க்கலாம், கற்றுக்கலாம் மக்களே. நன்றி. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.